ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய்க்கு பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படின்றதுக்காக நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை ஒன்று கேட்குறாங்க. மல்லி, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு, என்னுடைய ஆசை எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் கேட்குறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பயங்கரமாக கோபுரத்தோடு ஆன்சர் நம்மளால் சொல்ல முடியல, தம்பி முன்னாடி அசிங்கப்பட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. இதுக்காக நம்ம அன்னபூர்ணிமா பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை உங்களுடைய ஆசையெல்லாம் மல்லி தெரிஞ்சு வச்சிருக்கலாடா, அவளுடைய மல்லியோட ஆசை ஏதாவது ஒன்று நீங்கள் கேட்டு நிறைவேற்றி வைங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா, மல்லிமா சொல்லுங்கள் மல்லிமா, உங்களுக்கு என்ன ஆசைன்ட்டு டாடா கேள்வி சொல்லுங்கள், டாடா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசைன்னு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. இல்லை மல்லி, நீ கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த யோசிச்சுட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படி என்னதான் பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா ஒட்டு கேட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்காருங்க. அப்போ நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெண்பாவோட ஸ்கூல் அவள் ஜெயிச்சு 2 ஹோல்சேரை வாங்கிட்டு வந்துருந்தா. அதில் நீங்கள், நான், வெண்பா 3 பேரை வெளியே கூப்பிட்டு போகிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையில் அது விட்டுட்டீங்க. இதனால் வெண்பா குட்டி ரொம்பவுமே ஃபீல் பண்ணா. அதனால் அந்த ட்ரிப்புக்கு மூணாருக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவுமே உன்னுடைய ஆசைக்காக கேட்க மாட்டியா மல்லி, வெண்பாவோட ஆசைக்காக தான் கேட்குறீ அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு, என்னுடைய ஆசைன்னெல்லாம் பெருசாக இல்லை, உங்களுடைய ஆசை தான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா, இப்படியோட ஒய்ஃப் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கணும். அவர் ஆனால் என்ன நினைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு எதுவுமேலே ஆசை இல்லையா, எப்போவுமே அடுத்தவங்களுக்கால யோசிச்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மனசு பார்த்திங்கன்னா மல்லிக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா மல்லி ஆசைப்பட்ட அந்த 3 ட்ரிப்புக்கு யாருக்கும் தெரியாது போய் சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. 3 போகிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியும் நம்முடைய வெண்பா குட்டியை கூப்பிட்றாங்க. அதை அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்திங்கன்னா அவங்க விஜய் சர்ப்ரைஸ் பண்ணுறாருங்க. இப்படி தான் நம்ம 3 பேர் போக போகிறோம் அப்படின்ட்டு, மல்லி உங்களுடைய திங்ஸ் எல்லாம் நீ பேக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. என்னங்க திடீர்னு அப்படின்ட்டு, இல்லை உன்னுடைய ஆசையை நிறைவேற்றணும் எனக்கு ஆசை, அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரஜி தான் பார்த்திங்கன்னா, ஏமாம்மா எங்களுக்கெல்லாம் டிக்கெட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறது. இல்லை நம்மளாம் ஒரு டைம் தனியாக போகலாம், இப்போ இது மல்லியோட ஆசை, அதனால் நாங்கள்லாம் ஒன்றா போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்கிறாருங்க. இப்போ தான் விஜய் சரியான முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம மல்லி மேலே அக்கறைப்பட்டு இந்த ட்ரிப்பை நம்முடைய மல்லிக்கு மறக்க முடியாத ட்ரிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா நம்முடைய மல்லி மேலே வச்சுட்டு இருந்த கோவத்தை எல்லாம் நம்ம விஜய் தூக்கி போட்டுட்டு அந்த ட்ரிப்பில் தான் நம்முடைய மல்லி மேலே வச்சுருக்கிற காதலை நம்முடைய விஜய் காமிக்க போகிறாருங்க. வரப்போகிற எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.